ஸ்ரீமத் பாகவத்தில் நம்ம வரிசையாக கண்ணனோட லீலைகள் நிறைய பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சாரே அந்த லீலையை பார்க்க போகிறோம். கண்ணனுக்கு இப்போ 7 வயசு ஆகுது. ஒரு நாள் ஆயர்பாடியில் எல்லாரோட வீட்டிலும் விதவிதமான பலகாரங்கள் செஞ்சுட்டு இருந்தா, சாப்பாட்டு வகைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. பெரிய படையல் செய்து இந்திரனை வழிபட ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. இதற்கு அன்னக்கூட்ட உற்சவத்திற்கான ஏற்பாடுன்னு சொன்னான். ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணன் தந்தைகிட்ட என்ன செஞ்சுட்டுருக்கேள், ஏதாவது திருவிழாவா அப்படின்னு கேட்டான். ஆமாம் கண்ணா, இது நம்ம குல வழக்கம், இந்திரனுக்காக விழா எடுக்கிறோம் அப்படின்னார் நந்தகோபன். யார் இந்திரன், எதற்காக இந்திரனுக்காக விழா எடுக்கணும் அப்படின்னு ஒன்றுமே அறியாத பிள்ளை போல கேட்டானாம். நந்தகோபர் சொன்னார், இந்திரன் தான் நமக்கு மழைக்கெல்லாம் அதிபதி இல்லையா, அவன் மழை கொடுத்தாதானே நம்ம நாடு செழிக்கும். மேகங்களுக்கெல்லாம் அதிபதி இந்திரன் தான், அவன் அனுமதி கொடுத்தாதான் மேகமே மழை பொழியும். மழையினால் என்ன பயன் அப்படின்னு கண்ணை மறுபடியும் கேட்குறான். என்ன கண்ணா இப்படி கேட்குற, மும்மாரி மழை பெய்தால் தானே விவசாயம் நன்னா நடக்கும். நம்ம எல்லாம் இந்த வியாபாரம் எல்லாமே என்னது, இந்த பால் தயிர் வெணையை நம்பித்தானே இருக்கோம். நன்னா மும்மாரி மழை பெஞ்சதுன்னா விளைச்சல் நன்னா இருக்கும். விளைச்சல் நன்னா இருந்தால் நிறைய புற்கள் முளைக்கும். மாடுகள் நன்னா சாப்பிட்டு நிறைய பால் கொடுக்கும். அப்போ தானே நீர் வளம் நிலவளம் எல்லாம் நன்னா நடக்கும். பால் வளம் எல்லாமே நன்னா கிடைக்கும். அப்போ தான் யாக யஜ்யம் செய்கிற வாழ்க்கெல்லாம் திரவியம் நெய்யெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் விவரமாக சொன்னார். எல்லாத்துக்கும் எது தேவை, மழை தானே, மழைக்கு தலைவன் இந்திரன் தானே அப்படின்னு அவனுக்கு விவரமாக சொல்லிகிட்டு இருந்தார். இந்திரனுக்கு விழா எடுத்தால்தான் மழை வரும் யார் இப்போ சொல்கிறா, சாஸ்திர பிரமாணம் இருக்கா அப்படின்னு அதை கண்ணன் கேட்டான். பாரு கண்ணா, எனக்கு சாஸ்திரம்லாம் தெரியாது, வெகு காலமாக அதை செய்யணும் வந்துட்டுருக்கோம், அதனால் இப்போவும் செய்கிறோம் அப்படின்னார். கண்ணன் சொன்னான், நான் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பீல அப்படின்னு கேட்டான். சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார் நந்தகோபர். கண்ணன் சொன்னான், இந்திரனால் ஒரு நன்மை இல்லைப்பா, மழைக்கும் இந்திரனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நம்முடைய பாவ புண்ணியத்தை எல்லாம் பொறுத்து தான் மழை வருகிறது. நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாத்துக்கும் யார் காரணம், நாராயணன் தான். நாராயணன் தான் இந்திரனுக்கே மழை பொழியறதுக்கு அலோவ் பண்ணணும். நம்ம பாவங்களை பார்க்காம அவர் எப்படி கருணை மழை பொழிகிறார் இல்லையா, அது எல்லாராலும் இயக்கப்படுவார் யார், பகவான் தான். அவர் தான் இந்திரனுக்கும் இயக்குகிறார். அவரால் நம்ம இந்திரனை தனிப்பட்டு வழிபட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரால் மழை கொடுக்க முடியாது. பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் மழையே பொழிய முடியும். அவர் தான் இந்திரனுக்கு கட்டளை இடணும். அதனால் நம்ம நாராயணன் மகிழ்விச்சாலே போகிறோம், அவர் நமக்கு மழையை கண்டிப்பாக கொடுப்பார். பகவான் ஆணை இல்லாமல் இந்திரனால் மழை கொடுக்க முடியாது அப்படின்னு கண்ணன் விளக்குறார். இதான் சுகபிரமம் சொல்கிறாராம், இந்திரன் ரொம்ப கர்வமாக இருந்ததுனால அதை அடக்கணும்னு கண்ணன் முடிவு செஞ்சுட்டார். அதனால கண்ணன் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ பேசுகிறாராம். உடனே மற்றவ எல்லாரும் என்ன சொன்னா, கண்ணா நீ சொல்கிறது ரொம்ப சரியாக தான் இருக்கு, ஆனால் நம்ம இவ்வளோ படையில் ஏற்பாடு பண்ணிட்டோமே, இதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாராம். அது கண்ணன் சொன்னால், ஒன்றும் கவலை இல்லை, படையில் 3 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்கோ. ஒரு பகுதியை பசுக்கள் உண்பவை இருக்கு இல்லையா, அதை என்னெல்லாம் சாப்பிடுமோ அதை பிரித்து பசுக்களுக்கு கொடுங்கோ. 2வது பகுதியை வேதம் வல்லார்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு யாகம் யஜ்யமெல்லாம் பண்ணணுமே, ஸோ அவளுக்கு சாப்பாடு கொடுங்கோ. 3வது அருகில் இருக்கும் கோவர்தன மலைக்கு போய் நம்ம அங்கே சமர்ப்பிக்கலாம். ஏன்னா பசுமாட்டை நம்பி இருப்பவர்கள் நம்ம இருக்கோம் இல்லையா, அதனால் பசுமாட்டிற்கு கொடுத்தால் பகவான் சந்தோஷப்படுவார். யாக யஜ்யம் செய்தால் தான் மழை வரும். அதனால் வேதவலருக்கு உணவு கொடுத்தால் அவர்களும் சந்தோஷமாக யாக யஜ்யம் பண்ணுவா. மலைக்கு படைப்பதால் மலை நமக்கு பல உதவிகளை புரிகிறது. மழை இருந்தால்தான் மேகத்தையே தடுத்து மழை பொழிய வைக்க முடியும். அப்புறம் பசுமாடு மேய்வதற்கு புல் வேணும் இல்லையா, மழை பெஞ்சால் அங்கே நிறைய புற்கள் வரும். அந்த மலையடி வாட்டிலே எல்லாம் அங்கேயே புல் மேய்ஞ்சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மழை வந்தால் அந்த குகை இருக்கே அதுக்குள்ளே எல்லாம் ஒதுங்க முடியும். ஆக 3 பகுதிகளை பற்றி நன்னா விளக்கினர். எல்லாருக்கும் அது கரெக்டாக திருப்தியாக இருந்தது. எல்லாரும் சம்மதித்தார்கள். அப்புறம் கண்ண சொன்னால், யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நீங்கள் சொல்கிறபடி. முதல்ல 3 பகுதியாக பண்ணுங்க, இந்திரனுக்குலாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் பகுதியை பசுமாட்டுக்கு கொடுத்தா, 2வது பகுதியை வேதவலாருக்கு கொடுத்தா. இப்போ 3வது பகுதி இருக்கே, அந்த பஷணங்கள் பால் தயிர் எல்லாத்தையும் பெரிய வண்டியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு கோவர்தன மலை அடிவாரத்துக்கு போனான். அதுதான் பெரியாழ்வார் பாடுறாரு, அட்டுக்குவி சோறு பருப்பதமும் தயிர்வாவையும் நெய்யாளரும் அடங்கன்னு எல்லாம் எக்கச்சக்கமாக எடுத்துட்டு அங்கே மலடி வாரத்தில் கோவர்தன மலைக்கு படையலுக்கு எடுத்துன்னு போயிட்டா. இதைத்தான் அன்னக்கூட்ட உற்சவத்தை பெரியாழ்வார் நன்னா வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இந்திரனோட கர்வத்தை அடக்கணும் இல்லையா, அது மட்டும் இல்லை,
தன்னை அண்டி இருக்கும் பக்தர்கள் வேறொரு காலில் விழுறது பகவானுக்கு பிடிக்காது. ஆனால் தான் தெய்வம்னு வெள்ளி சொல்லலை. அதனால் தானே பசுமாட்டுக்குள்ளும் வேதம் வல்லார்களுக்குள்ளும் இருந்து ஏற்றுக்கொண்டார். இப்போ கோவர்தன மலைக்கு என்ன செய்தார் அப்படின்னாக்க, படையல் வைத்த உடனே அவர் ஒரு கண்ணன் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருந்தார் குட்டியாக. இன்னொரு பெரிய உருவம் எடுத்துட்டு சைலோஸ்மி, நான் தான் கோவர்தன மலை தேவதை அப்படின்னா. அதுக்கப்புறம் மலைக்கு வைத்திருந்த படையல் எல்லாத்தையும் தானே சாப்பிட்டுட்டார். இவாளாக கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் பகவான் சாப்பிட்டாச்சு. இவாளுக்கா ரொம்ப சந்தோஷம். கண்ணன் சொல்கிற பார்த்தேல, நீங்கள் வச்சவொடனே மலை தேவதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா பாரு, இந்திரனுக்கு வச்சா சாப்பிடுவானா அப்படின்னு கண்ணன் கேட்குற. இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரன் தனக்கு படைக்காமல் இப்படி பண்ணிட்டான்னு இந்திரனுக்கு கோபம். இப்படி ஏமாத்தி யார் இந்த சிறுவன், அவன் சர்வேஸ்வரங்கிறதே மறந்துட்டான், அவன் தான் கர்வத்தில் இருக்கானே. இவ்வளோ கர்வமும் கோபம் இருக்கத்தானே பகவான் இப்படி ஒரு லீலையே பண்ணார் அதை அடக்கணும்னு. உடனே அவன் என்ன பண்ணான், மேகத்தை கூட்டு எக்கச்சக்க பிரளய கால மழை மாதிரி நீங்கள் மழை பொழியணும், உங்களுக்கு உதவி செய்ய வாயு பகவானையும் கூட்டுக்கோங்க, பயங்கரமாக காற்று வீசணும், நிறைய மழை பொழியணும், அது பெய்கிற மழை எப்படி இருக்கணும், ஆயர்பாடியே முழுகிடணும், அதை நான் ஐராவதி யானை மேலே உட்காந்து நான் ரசிக்கணும், இப்படிலாம் ஆணையிட்டான். அப்போ பார்த்தா அப்படியே ஆலங்கட்டி மழையாக கொட்டுறது, கல்மழை மாதிரி பொழியறது, பெரிய பெரிய ஆலங்கட்டி மழை. முதல்ல சாதாரண மழையாக தான் ஆரம்பித்தது. ஆயர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே படைத்த உடனேயே மழை கொடுத்துருத்தே அப்படின்னு. கொஞ்சம் நாழி கழித்து பார்த்தா பெரிய பெரிய கல் மாதிரி பொழிய ஆரம்பிச்சிருத்தோ. என்ன செய்யுதுன்னே தெரியல. அவளுக்கு எல்லாமே கிருஷ்ணர் தான். அதனால் கண்ணன்ட்ட என்ன கண்ணா பண்ணுறது அப்படின்னா, கண்ணன் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பகவான் சொன்னபடி கேட்டால் பகவான் தானே காப்பாற்றுவார் இல்லையா. இவெல்லாம் தஞ்சம் அடைஞ்ச உடனே கண்ணன் என்ன பண்ணார், அந்த கோவர்தன மலையே அப்படியே தலைகீழ தூக்கி பிடிச்சார். ஏன்னா கோவர்தன மலைக்கு தான் படையல் வச்சோம், அந்த மலை உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை அப்படியே கொடையாக தாங்கி பிடிச்சிட்டார். கல்லை கல்லால் காத்தார். மலை அப்படியே தூக்கி கொடை மாதிரி பிடிச்சு அனைவத்த ஆயர்கள் ஆணிரைகள் எல்லாரையும் ஒரு வாரம் தாங்கி பிடிச்சார். விடாத இந்திரன் மழை பெஞ்சான். ஒரு வாரம் பகவானும் கீழே வைக்காம அந்த மலை தலைகீழ பிடிச்சிண்டு கொடை மாதிரி வச்சுண்டு எல்லாரையும் ரட்சித்தார். இப்போ பார்த்தா மேகத்தில் ஒரு தண்ணீர் கூட இல்லை, எல்லாம் காலியாக போயிடுத்து. காற்றும் நின்று போயிடுத்து. எல்லாம் வேற காற்று வந்து மேகத்தை களைச்சுடுத்தா, காற்றும் இல்லை மழையும் இல்லை. பார்த்தா இந்திரன் மட்டும் பார்த்துட்டு இருக்கான். என்னடா அது இப்படி எதுவுமே இல்லாமல் போயிடுதுன்னு அவன் பார்த்துட்டே இருக்கான். எல்லாரும் அப்போ பகவான் என்ன சொன்னார், சார் மழை நின்னாச்சு, எல்லாரும் அவவா இல்லத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் அனுப்பிச்சி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு வீடு கூட இவ்வளோ மழைக்கு இடிஞ்சு போகல, ஒரு சேதம் அடையலை, எல்லாம் அப்படி அப்படியே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கிளம்பி போனப்புறம் நந்தகோபர்கிட்ட சில ஆயர்கள் பெரியவாள்லாம் கேட்டாலாம், கண்ணனை பார்த்தா சாதாரண குழந்தையா தெரியலையே, தெய்வீக குழந்தை போல் தெரியுறதே, உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு நந்தகோபர் சொன்னாராம், குழந்தைக்கு பெயர் சூட்டும்போது அந்த கர்காச்சாரியர் என்ன சொன்னார், இவன் நாராயணுக்கு சமமானவன், கிருத்தயுகத்தில் இவன் வெண்மை நிறத்திலும், திரேதாயுகத்தில் சிவப்பு நிறத்திலும், துவாபர யுகத்தில் கரும்பச்சை நிறத்திலும், துவாபர யுகத்தில் இறுதியான் கலியுகத்தில் கருப்பு தொடக்கத்தில் ஃபுல்லாக கருப்பு நிறத்தில் இருப்பான்னு சொன்னாரா இல்லையா. ஸோ துவாபர யுகத்தில் இறுதியில் தானே கண்ணன் பிறந்தார், அதான் கருப்பு நிறத்தில் இருக்கார் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதனால் அவர் என்ன சொல்ல கர்காச்சாரியார், குழந்தைய தெய்வம் மாதிரி போட்டுருங்கோ, உங்கள் குலத்துக்கே அவன் நன்மை செய்வான் அப்படி தானே சொன்னார். அவன் நாராயணுக்கு சமமானவன்கிற மறைமுகமாக சொன்னார், டைரெக்டாக சொல்லலை. அதனால் நீங்கள் எல்லாருமே கண்ணனை போற்றி வாழணும் அப்படின்னா சொல்லியிருக்காரே அப்படின்னா அவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்திரனுக்கு ஒரு கவலை வந்துடுத்தோம், நம்ம அபச்சாரப்பட்டுட்டோமே, ஏதோ சிறு குழந்தைன்னு நினச்சி தவறாக நினச்சிட்டோமே, எப்படி போய் மன்னிப்பு கேட்பேனும், போகிறதுக்கே அவனுக்கு ஒரே பயம். ஆனால் நேரடியாக போகல, ஆனால் மன்னிப்பு கேட்டாக்கணுமே. நேராக போகாமல் காமதேனுவை அழைச்சான், நீ முதல்ல போ, ஏன்னா உன் நினைத்தை தான் பகவான் காப்பாற்றியிருக்கிறார். அவன் தினமும் நல்ல வெள்ளை திருப்பார்கடல் மாதிரி வெள்ளை, அதனால் அந்த திருவடியை பிடிச்சிக்கோ, உன் பின்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்ன பண்ணேன், காமதேனு முன்னே செல்ல அவன் வாளை பிடித்து கொண்டு இந்திரன் பின்னாடியே போனான். காமதேனு கண்ணனை சோஸ்திரம் செஞ்சது, என் எண்ணத்தை காப்பாற்றினாயே அப்படின்னு நன்றி சொன்னது காமதேனு. கண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் காமதேனுவை பார்த்ததும். அதுக்கப்புறம் இந்திரன் மெல்ல கண்ணனோட திருவடியை விழுந்து மன்னிப்பு கேட்டான்.
நாமும் தவறு செய்தால் என்ன பண்ணணும்? பகவான் திருவடி தானே பிடிக்கணும். ஆனால் டைரெக்டாக பிடிக்க முடியுமா? ஆச்சாரியர் மூலமாக நம்ம பிடிக்கணும். எப்படி காமதேனு வாழை பிடிச்சி இந்திரன் பகவான் திருவடியை பற்றினானோ அதுபோல் நாமும் ஆச்சாரியரை பற்றி அவர் மூலமாக நம்ம பகவான் திருவடியை பற்ற வேண்டும். ஆளவந்தார் கூட சொன்னார் ஒரு தடவை, பகவான்கிட்ட எனக்கு முக்தி கொடுன்னு சொன்னாராம். அப்போ பகவான் சொன்னார், அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்குது இப்படி கேட்குறியே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆளவந்தார், என்கிட்ட கர்மேவும் ஞானமும் பக்தியாகலாம் கிடையாது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஒரு தகுதி இருக்குது, நான் நாதமுனியின் பேரன் அப்படின்னதும் அந்த ஒரு தகுதி போகாத பகவான் மோட்சத்தையே கொடுத்துட்டாராம். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பாவம் பண்ணினாலும் ஆச்சாரிய திருவடி பற்றியாச்சுன்னா ஆச்சாரியர் மூலமாக நம்மளை பகவான் மன்னிச்சிருவேன். டைரெக்டாக போனால் மன்னிப்பு கிடைக்காது, ஆச்சாரிய திருவடியை பிடிச்சின்னா தான் மன்னிப்பு கிடைக்கும். இப்போ இந்திரனும் பகவானை நன்னா சோஸ்திரம் பண்ணால் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் கண்ணன் சொன்னாரா, இந்திரா உனக்கு ஐஸ்வர்யம் ரொம்ப அதிகமாக போனதுன்னா உனக்கு கர்வம் ஜாஸ்தியாக படுத்து, நீ அதனால் என்னையே மறந்துட்ட, உனக்கு ஞாபகப்படுத்தாமல் இப்படி ஒரு லீலை நான் செய்தேன் அப்படின்னு இந்திரன், பகவானே உனக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்னை மன்னிச்சதுக்கு ஒரு அடையாளமாக நான் உனக்கு பட்டாபிஷேகம் செய்கிறேன். நீ கோவை ரட்சித்தே இல்லையா, அதனால் நீ கோவிந்தன் என்று நாமம் சூட்டி கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ய நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உடனே பகவான் சரின்னார். உடனே ஐராவதி யானையை கூப்பிட்டு ஆகாச கங்கையில தன் தீர்த்தம் கொண்டு வந்து காமதேன் அப்படியே திவ்யமான பாலை கொடுக்க, அப்புறம் தேவர்கள், இந்திரன், மற்ற நாரதர், அப்புறம் வித்யாதரர்கள் எல்லாரும், கந்தர்வர்கள் எல்லாரும் துதி செய்ய இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தான். இதுதான் நம்ம கண்ணனுக்கு நடந்த பட்டாபிஷேகமே. ஏன்னா அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கவே இல்லை. அவர் கம்சவதத்துக்கு அப்புறம் உக்ரசேனுக்கு தான் கண்ணன் அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். மேலும் எதுக்குள்ள ஒரு சாபம் இருக்க முன்னாடியே பார்த்தோமே யயாதி மூலமாக. அதனால் எதுக்குளத்துக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. ஆனால் அந்த குலத்தை உயர்த்தத்துக்காக கண்ணன் இங்கே வந்து அவதரித்து கோவிந்த பட்டாபிஷேகம் இந்திரன் மூலமாக பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான். இப்போ இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னாச்சு, தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி போய் வச்சார் இல்லையா, அதனால் நீர்வளம், நிலவளம், பால்வளம் எல்லாம் பெருகிட்டு ஆயர்பாடில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாரும் கண்ணனை புகழ்ந்து பாராட்டிகிட்டே இருந்தான். இந்திரனுக்கும் கர்வம் அடங்கி பட்டாபிஷேகம் பண்ணவுடனே அவனும் சொர்க்கலோகம் போயிட்டான். அப்போ கல்மாரி போயிஞ்சப்போ கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சார் இல்லையா பகவான், அது தாங்கி பிடிச்சி ஆயிரக்குள்ள மக்களையும் ஆணிரையும் காத்தார். இது நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன அப்படின்னாக்க, இந்திரன் பொழிந்த கல்மழை தான் இந்த உலகியல் துன்பங்கள். எப்படி மழை பொழியும் போது ஆயர்கள் கண்ணனை சரணடைந்தார்களோ அதுபோல் நாமும் உலகியல் துன்பம் விலக என்ன பண்ணணும், பகவான் திருவடியை பற்ற வேண்டும். இப்படி பற்றினால்தான் பிறவி பிணிந்து நம்ம பகவான் விடுவிப்பார். கோவர்தன மலை தாங்கி பிடித்தது போல பகவான் நம்மையும் தாங்கி பிடித்து மோட்சத்தையே அருள்வார். அதுக்கு என்ன பண்ணணும், கண்ணனோட கல்யாண குணங்களை பாடிண்டே இருக்கணும். அதான் இந்த கோவர்தன மலை நமக்கு கொடுக்கறது. கோவர்தனை தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கல்யாண குணங்களை பாடிண்டே இருக்கணும். ஆண்டாலும் பாடுறாலே குன்று கூட எடுத்தான் குணம் போற்றி அப்படிங்கிற அந்த குணத்தை தான் நம்ம போற்றணுமா. இப்படி உணர்த்தும் தத்துவம் தான் கோவர்தன மலையோட இது. இப்போ நம்ம அடுத்தது கடைசியாக கம்சன் வந்து கேசிங்கிற அசுரனை அனுப்பிச்சான். அவன் எப்படி இருந்தான், குதிரை வடிவில் வந்தான். அவனையும் அவனோட கடிவாளம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு பகவான் நன்னா அடக்கிட்டார். அதை அங்கேயும் எங்கேயும் போகாமல் கேசியும் நன்னா அடக்கிட்டார். அதை மாதிரி இது உணர்த்தும் தத்துவம் என்ன, இந்த கட்டுக்கடங்காத மாதிரி தான் நம்ம 5 புலன்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, தறிகட்டு ஓடுறது. எப்படி கேசியை கண்ணன் அடக்கினாரோ அதுபோல் இந்த மனம் என்னும் கடிவாளத்தை கொண்டு 5 புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் மனசு கட்டுப்படுத்துறதுக்கு, 5 புலன்கள் கண்டபடி தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பகவானோட குணங்களை பாடிண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், நம்ம பாவங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். அதுதான் உணர்த்தது இந்த கேசி வதமும்.